அளவியல் 10ஆம் வகுப்பு. எடுத்துக்காட்டு சம 7.7. கொஸ்டினை பார்க்கலாமா? 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் 1.4 சென்டிமீட்டர் உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையினுள் உயரத்துக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூம்பு வடிவ குழிவு உருளையினுள் உயரத்துக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க. இதான் நம்ம கொஸ்டின். கொஞ்சம் இந்த சம்மு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. இந்த சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்மளை டெஸ்ட் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னா இந்த சம்மு ரொம்ப ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. அது எடுத்துக்காட்டு சம்மு இருக்குது. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. 2.4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள திண்ம உருளை. அப்போ உருளை தான். அப்போ உருளை நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுதான் தெரிஞ்சு போச்சு. உருளை தான். எவ்வளவு சென்டிமீட்டர் உயரம்? 2.4 சென்டிமீட்டர். அப்போ உயரம் வந்து 2.4 சென்டிமீட்டர் அந்த உயரம். அப்போ அச்சோட வேல்யூ 2.4 நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, விட்டம் வந்து 1.4. முக்கியமானது விட்டம் வந்து எவ்வளோ? 1.4. அப்போ டியோட வேல்யூ தான் 1.4. விட்டம்னா டி சரிங்களா? 1.4. அப்போ 6 வேணும்னா 1.4/2. அப்போ 7 2 14. அப்போ 0.7. இதான் வந்து ஆரத்தோட வேல்யூ. ஏன்னா புள்ளி வச்சுக்கிறதுனால 0.7 வருது. 7 2 14 1.4 சரிங்களா? இதெல்லாம் தெரியல, சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருப்பீங்க. 1.4 சென்டிமீட்டர் உருளையினுள். இப்போ இந்த உருளை இதான் உருளைன்னு சொல்லிட்டாங்க. உருளையோட விட்டம் வந்து 1.4, உயரம் வந்து 2.4 சென்டிமீட்டர் உயரம் இருக்குது சொல்லிட்டாங்க. அதே ஆரம்பில் இப்போ அது உள்ள உருளையின் உள்ள இந்த உருளைக்கு உள்ள வந்து அதே ஆரமுள்ள அதே அளவு ஆரத்துல கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்துக்கு ஏற்படுத்தப்படுது. குழிவு ஏற்படுத்துறாங்க. எப்படி? நாங்க பாருங்க, உருளையின் அதே கூம்பு வடிவம். அதான் முக்கியமான கூம்பு வடிவம். கூம்பு வடிவம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. இந்த பாயிண்ட் 6 இங்க வந்து கூம்பு வடிவம். இப்ப இந்த கூம்பு வடிவம் அளவு என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டி எடுத்துறாங்க. இந்த உருளையில் உள்ள இந்த கூம்பு வடிவத்தை வெட்டி எடுத்துறாங்க வெளியே. ரொம்ப 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 முக்கியமான சம்ம இந்த சம்ம. ஏன்னா நான் ரொம்ப நேரம் இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ண தெரியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம இந்த சம்ம. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சம்ம பார்த்தீங்கன்னா. அப்போ உருளையில் உள்ளகிற கூம்பு மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த கூம்பு அளவு என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி எடுத்துட்டாங்க, வெளியே எடுத்துட்டாங்க. அந்த உருளையில் உள்ள வெளியே அந்த அளவு வெட்டி எடுத்துட்டாங்க. எனில் மீதம் உள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படிங்கிற. அப்ப மீதம் என்ன இருக்குது நம்ம கிட்ட? இங்க பாருங்க, இந்த பரப்பு தான் இருக்குது. இதான் கேட்கறாங்க. ஏன்னா மீதி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க வெளியே. மீதி எல்லாம் காலியா இருக்குது. இப்ப நான் ஷேர் பண்ணல அந்த பகுதி மட்டும், அந்த பகுதியான பரப்பளவு மட்டும் தான் கேட்கறாங்க. சாரி, மொத்த புறப்பரப்பு கேட்கறாங்க. இங்கதான் ட்விஸ்ட் ஆகி போச்சு சம்முக்கே. ஓகேவா? அது என்ன கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மொத்த புறப்பரப்பு தான் கேட்கறாங்க சரிதானா? அந்த உருளையோட புறப்பரப்பு மட்டும் தான் கேட்கறாங்க. ஓகேவா? அந்த மொத்த புறப்பரப்பும் கேட்கறாங்க. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களா, இந்த உருளையில இந்த பகுதி ஃபுல்லா எம்டி ஆகி போச்சு. இந்த மேல இருக்கிற ரவுண்டு இல்ல, இந்த ரவுண்டு மேல் பரப்பு அதுவும் கிடையாது. இந்த கூம்பொடியும் இருக்குது, இதுவும் கிடையாது. அப்படியே ஃபுல்லா வெட்டி எடுத்துட்டாங்க. அப்ப இந்த சைட்ல இருக்கிறது இந்த அடிப்பக்க பரப்பு, இந்த சைட்ல இருக்கிற பரப்பு உருளை பரப்பு, அந்த வெளிப்புற பரப்பு தான் இருக்குது. நம்ம இது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதான் அது மாதிரி பண்ணாமல் மொத்தமாக கண்டுபிடிச்சா ரொம்ப கணக்கு சம்ம தவறாக வந்து போச்சு. ஆனால் இப்போ கட்டத்தை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளையோட அடிப்பரப்புக்குதா அதை கண்டுபிடிக்கணும் தனியாக. அது பிறகு உருளையோட வலைப்பரப்பு இருக்குது பாருங்க. இந்த 2 பக்கம் தானே தேவை நம்மளுக்கு. இந்த ஒரு பக்கமும் இந்த பக்கம் தான் தேவை. அப்போ இந்த 2 பக்கத்தோட வலைப்பரப்பு கண்டுபிடிங்க. அப்புறம் உள்ளகிற கூம்போடைய வலைப்பரப்பு கண்டுபிடிங்க. ஏன்னா கூம்போட வலைப்பரப்பு தானே இது. பரப்பு எள்ளு தானே, எள்ளோட வெளி தானே இதுங்க. அப்போ கூம்போட பரப்பை கண்டுபிடிங்க. இந்த 3த்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணினா ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த 3த்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? 3த்துக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி 3த்தையும் வேல்யூ கூட்டினீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான சம்மு இந்த சம்மு. ஓகே, முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? அடியில் இருக்கிற பரப்பு கண்டுபிடிக்கணும். அதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சணும் ஃபர்ஸ்ட். புறப்பரப்பு தான் அது பரப்பு. சைடில் இருக்கிற பரப்பு, அப்போ உருளையோட சைடு பரப்பு தான் தேவை. ஏன்னா இந்த பகுதியை வெட்டி வச்சாங்க, அதான் தேவை நமக்கு. இந்த சைடில் இருக்கிற பரப்பு மட்டும் தேவை. அப்போ இது உருளையோட வலைப்பரப்பு அதை தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். கூம்போடைய வலைப்பரப்பு சைடில் இருக்கிறது மட்டும்தான். அப்போ கூட இந்த பரப்புலாம் மேலே இருக்கிற பரப்புலாம் வெட்டி வச்சுட்டாங்க கிடையாது. சைடில் இருக்கிறது மட்டும்தான். இந்த எல்லோட வேலையை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அந்த கூம்போட வலைப்பரப்பு மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
இங்கே மொத்த பரப்புனா மேலே வந்துடும், அது தப்பாயிடும். வலைப்பரப்பு மட்டும் தான் தெரியும், அந்த மேலே கூம்போட வலைப்பரப்பு மட்டும் தான், இந்த 2 பக்கத்தில் வேலையை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ தனித்தனியாக யூஸ் பண்ணினா ஃபார்முலா யூஸ் பண்ணினா அவர் டப்புன்னு செம்ம ஈஸியாக முடிஞ்சிடும். இதை புரிஞ்சுக்க தான் ரொம்ப லேட் ஆகும், செம்ம ஈஸியாக போட்டுடலாம். புரியுங்களா? முதல் உருளையோட என்ன கண்டுபிடிக்கணும்? உருளையும் நான் சுருக்கமாக எழுதுறேன். உருளையோடைய பரப்பு அடிப்பரப்பு அப்படி ஒன்று எழுதலாம். ஆமாம், அடிப்பரப்பு, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஆனால் ஃபார்முலா என்ன? உருளையோட அடிப்பரப்பு πr ஸ்கொயர். உருளையோட ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர். இப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ 0.7. அங்கே தான் முக்கியமாக போடணும். 1.7 போட்டுக்கூடாது. இங்கே பாருங்க 1.4 டப்புன்னு போட்டு நம்ம அதுதான் எடுத்து ஏன்னு சொல்லுது 0.7. இப்போ ஆரோட வேல்யூ 0.7, 2 0.7 0. மறுபடியும் ஒரு தடவை, ஏன்னா ஆரோட ஸ்கொயர் இருக்குதுங்க. நம்ம ஒரு வேல்யூ ஆறுனா மேலே ஸ்கொயர் பண்ணல, அதான் சொல்கிறோம். இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.54 வருது ஆன்சர். ஓகே, என்ன ஆன்சர் வரும்? 1.54 வரும். இதான் உருளையோட அடிப்பரப்புடைய வேல்யூ 1.54. இது ஒன்று ஆச்சா? அடுத்தது இப்போ நம்ம எப்படி அப்படின்னா, இப்போ உருளையோடைய அடிப்பரப்பு முடிச்சாச்சு. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சைடில் இருக்கிற பரப்பு உருளையோடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். உருளையோடைய வலைப்பரப்பு உருளையோட வலைப்பரப்பு என்ன ஃபார்முலா? 2πr/h. நான் 2πr/h. இதான் உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிச்ச ஃபார்முலா. அப்போ அப்படியே சப்மிட் பண்ணதான் 2π வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 0.7 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்ன? உயரம் வந்து 2.4. இதை அடிச்சுன்னா 7க்கு 0.7 வச்சா 0.1 வரும். அப்படியே எல்லாத்தையும் பெருக்கம் தான் 2 × 22 × 0.1 × 2.4. இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.56 வருது. 10.56 வருது ஆன்சர். சரிதானா? இதான் 10.56 ஆன்சர். அப்போ உருளையோட அடிப்பரப்பு இப்போ கண்டுபிடிச்சாச்சு, சைடில் இருக்கிற வலைப்பரப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உள்ள இருக்கிற கூம்போட வலைப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். கூம்போட வலைப்பரப்பு அதான் ஃபார்முலா என்னன்னா πr/l. அதானா? பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? 0.7. இப்போ இன்னொரு வேல்யூ வேணும், எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் இங்கே முக்கியமான வேலை. அப்போ எல்லு கண்டுபிடிக்கணும்னா எல்லுக்கு ஃபார்முலா என்ன? √r² + h². ஓகே, என்ன வேல்யூ? r² + h². r² வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ 0.7. 0.7 ஸ்கொயரா? அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? 2.4. அப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு 749. 0.49 24 2.4 பெருக்குன்னா என்ன வரும்? 5.76 வருது. 5.76 வருது. ரூட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னா 6.25 வரும். 6.25 வரும். அப்போ இதை ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 25 வரும். அப்போ 2.5 அப்படின்னு ஒரு ஆன்சர். அப்போ எல்லோட வேல்யூ என்னது? 2.5. ஏன்னா இப்போ இந்த 2.5 தான் இங்கே வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ 2.5. சரிண்ணா? வேறு ஏதாவது விட்டுருமா? எல்லாம் விட்டு கரெக்டாக போடுச்சு. அப்போ 0.7 அடிச்சா 0.1 வருது. அப்போ 22 × 0.1 × 2.5 இது எல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சர் வந்துடும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன வருது? 5.5 வருது. 5.5 வருது. இதான் அதுக்கு ஆன்சர். இப்போ 3 வேலை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. முதல் அடிப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு, மறுபடியும் வலைப்பரப்பு கூம்போட உருளையோட வலைப்பரப்பு பார்த்தோம், இப்போ கூம்போட வலைப்பரப்பு பார்த்தோம். மற்ற பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துச்சு, அதெல்லாம் தேவையில்லை. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் இங்கே பாருங்க 1.54. ஓகேவா? அடுத்து பார்த்தா 10.56. 10.56. அதுக்கப்புறம் பார்த்தா 5.5 வரும். 5.5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 17.16 வரும். இதுதான் ஆன்சர். இதான் வந்து ஆன்சர். 17.60 தான் எனக்கு ஆன்சர். இந்த சம்மு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தை வச்சு தான் இந்த சம்மே போட முடியும். படத்தை நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுனா தான் ஆன்சர். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன். ரொம்ப தெரிஞ்சு வச்சிங்க. ஈஸியான கணக்கு தான். இல்லை சாரி, ஈஸியான கணக்கு தான், போடுறது ஈஸி. ஆனால் இந்த சம்முக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் கூட நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியணும்ல. அப்போ அது தெரிஞ்சுங்க. அப்போ ஒரு உருளை இருக்குது, அந்த உருளைக்குள்ள ஒரு கூம்பை வெட்டி எடுத்துடுறாங்க. ஒரு கூம்பு அளவு பகுதி வெட்டி எடுத்துடுறாங்க.
அவங்க வெட்டி எடுத்த பகுதி போக மீதிக்கிற புறப்பரப்பை மட்டும் கேட்குறாங்க. அதுதாங்க மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. அதுதான் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணுறோம். மொத்த அடிப்பரப்பு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் வலைப்பரப்பு கண்டுபிடிச்சோம், அப்புறம் கூம்போட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சோம். 3த்துக்கும் ஃபார்முலா ஸ்டாபிள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். சரிதானே? சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.